முதலமைச்சர் பழனிசாமியை சந்தித்து பேசிய பின்னர் வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களை கடந்த மே 5 வணிகர் தின மாநில மாநாடு விழுப்புரத்திலே வெற்றிகரமாக நடைபெற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் வரவிருக்கின்ற ஜூலை 1 ஜிஎஸ்டி அமல்படுத்துவோம் என்று மத்திய அரசு வலியுறுத்தி வருவதை குறித்தும் ஜிஎஸ்டியில் இருக்கின்ற பல்வேறு இடர்பாடுகளை அகற்ற வேண்டும் என்பதை குறித்தும் குறிப்பாக ஜூலை 1 என்று சொன்னால் முழுமையாக லைசன்ஸ் எடுத்து கடைகள் நடத்த இயலாது, நேரம் காலத்தை இன்னும் ஒத்திவைத்து காலம் நீடித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் குறிப்பாக சிறு வணிகர்கள் சாமானியர்கள் வாழ்வாரத்தை பேணி காப்பதற்கு தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதோடு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களும் எங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர்கள் ஏற்று வணிக நல வாரியம் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு கண்டு தருவோம் என்று கனிவோடு உறுதி தந்திருக்கிறார்கள். அதற்கு எங்கள் பேரமைப்பின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.